ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பில் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கடைசியாக போஸ்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் 10 பிஸ்னஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸில் போய்ட்டுருக்கு, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோஸ் வரைக்கும் போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த 10 பிஸ்னஸையும் நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, இத்தனை விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து காசுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ பட் ஆனால் நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ நான் வந்து இந்த 10 பிஸ்னஸையும் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணல. அது ரிலேட்டடாக நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ அதில் எந்த பிஸ்னஸ்லையாச்சும் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அந்த வீடியோஸில் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்காக, என்னோடய பர்சனல் க்ரோத்துக்காக. ஸோ நான் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்கில்டு பர்சனாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு பிஸ்னஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் போட்ட வீடியோஸ்க்கும் ஸ்கில்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஒர்க் டைம் வந்து 9 to 5:30 ஜென்ரலாகவே நம்ம வச்சுப்போம். ஸோ 9 to 5:30 அப்படிங்கும்போது நான் வீட்டு வேலைகளையும் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.5. ஸோ 9 to 5:30 நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8.5 ஹவர்ஸ் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ். அது போக எனக்கு காலையில் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வீட்டு வேலை எல்லாமே வந்து ஒரு 6 to 7 வரைக்கும் நம்ம முடிச்சிடுறோம். இதுலேயும் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, நீங்கள் அதை 2 கன்சிடர் பண்ணும்போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு 6 to நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இயர்லியாக எழுந்திரிச்சாலுமே வந்து உங்களுக்கு டெய்லி வேலை இருக்கும். ஸோ அதையும் மீறி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டைம் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வீட்டு வேலை எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 6 to 7 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா 6 to 8 வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும். 5 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா 5 to 7 நீங்கள் மொத்த வேலையும் முடிச்சுட்டு இன்னும் உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் நடுவில் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த டைமும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த டைமும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க்கு முடிஞ்சு 5:30க்கு உங்களுக்கு ஒர்க்கு முடியுது அப்படின்னா, ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆஃப்டர் 5:30 6:30 to 7:30 அதே மார்னிங் நம்ம எவ்வளோ டைம் எடுத்தோமோ 2 மணி நேரம் வீட்டு வேலைகளுக்காக ஒதுக்கிட்டு, ஸோ அந்த 8 மணிக்கே ஒரு ½ hour எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்களேன். ஸோ திரும்ப 8 to 10 வரைக்கும் நமக்கு தூங்குற வரைக்கும் எந்த நேரத்துக்கு தூங்குறோமோ அது 10 மணியாக இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து தூங்குறீங்களோ ஸோ அந்த டைம் வரைக்குமே வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ அது வந்து 2 மணி நேரமாக இருக்கலாம், 3 மணி நேரமாக இருக்கலாம். ஸோ அந்த டைமை வந்து குவாலிட்டியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் சொல்கிற கணக்கு வச்சு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 4 hours வந்து டைம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 4 hours வந்து ப்ராப்பராக வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு நாளைக்கு 4 hours அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து என்னோடய பர்சனல் க்ரோத்தை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை விஷயமும் வந்து கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸாக வந்து இப்போ இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆவீங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் ஆனதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில நாலேஜ் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அந்த நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இன்னும் வந்து உங்களோட கெரியரில் நல்ல ஒரு உங்களோட கெரியரை வந்து பில்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தேடுவீங்க. ஸோ அதே வேலையை தான் நானும் இங்கே செய்கிறேன். என்னோடய ஒர்க்கில் வந்து அப்டேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ ஸோ அதை வந்து நான் அப்டேட்டடாக இருப்பேன்.
என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு நான் வெட்டியாக இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நான் ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து டெய்லரிங் தான் என்னோடய பேஸ். ஏன்னா நான் கோவிடில் இருக்கும்போது டெய்லரிங் கற்றுக்கணும், சும்மா ஃப்ரீயாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் அதில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டெய்லரிங் ரிலேட்டடாக என்னெல்லாம் வந்து என்னால் கற்றுக்க முடியுமோ ஸோ அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ டெய்லரிங் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ வெறும் பிளெயினாக ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுல நமக்கு என்ன இருக்குது? மேக்ஸிமம் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து ப்ளவுசஸ். ஓகே, லேடிஸோட ப்ளவுஸ். ஸோ நான் ப்ளவுஸ் வந்து தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ளெயினாகவே தைச்சு நமக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அது ரிலேட்டடாக வந்து என்ன அட்வான்ஸாக இருக்கும் நான் அதை பற்றி யோசிப்பேன். அதுதான் வந்து ஆரி கிளாஸஸ். ஓகே, ஸோ ஆரி ஒர்க் எல்லாமே வந்து நான் அது ரிலேட்டடாக கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஆரி ஒர்க்கு பண்ணுற ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து யார் வியர் பண்ணுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்படி இல்லைனா ப்ரைடல்ஸ் போவாங்க. கரெக்டாக. ஸோ ப்ரைடல் ரிலேட்டடாக பார்க்கும்போது மேக்கப் இருக்குது, மெஹந்தி இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான கோர்சஸும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்காக தானே தவிர பிஸ்னஸ் மோட்டிவ்லாம் நான் எதுவுமே கற்றுக்கல. நான் எதுக்கு அது பிஸ்னஸ் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஏன்னா இத்தனை விஷயமும் வந்து ஒரே ஆள் பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். அதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வந்து பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த நீஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைடல்லையே வந்து நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹேர்டுனா ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. ஒரு ப்ரைடலுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணுறதுக்கு தனியான ஒரு ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. ஸோ மேக்கப் மட்டும் பண்ணுறதுக்கான ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. சாரீ ட்ரேப்பிங்காகவே மட்டுமே வந்து 6 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு சின்ன விஷயத்துலையுமே வந்து அவங்க பிஸ்னஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஓவரால் நாலேஜ் வந்து எனக்கு இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், பில்டப் பண்ண போகிறேன், ஒரு பெரிய வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ எனக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்னால் இந்த வேலைகளை எல்லா வேலையும் என்னால் பண்ண முடியாது. ஸோ அந்த நாலேஜ் எனக்கு இருந்ததுன்னா ஸோ அந்த நாலேஜை அப்ளை பண்ணி வேறு நான் ஒரு ஆள் வச்சு நான் அந்த ஒர்க் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த ஆளுக்கு இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணுற ஆள் வந்து குவாலிட்டியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நான் ஒரு சில விஷயத்தை வச்சு தான் கன்க்ளூட் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்கில் அண்ட் லேர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து இத்தனை விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் மற்றவங்களுக்கு நாலேஜை கொடுக்குற மாதிரியும் இருக்குது, என்னால் ப்ராடக்ட்டும் மேக் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு நாலேஜும் கொடுக்க முடியும். அதுதான் வந்து என்னோட மோட்டிவ். அஃப்கோர்ஸ் எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். என்னோடய டைமை வந்து எதில் அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அது வேலிடாக இருக்கா அப்படின்னு அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு நீஷை மட்டும் நான் எடுத்து ஃபர்தராக நான் வந்து டெவலப் பண்ணுவேன். இந்த விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நான் இந்த 10 பிஸ்னஸும் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகேவா. இது வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம பர்சனல் ஸ்கில்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து எங்கே போய் எங்கே சுற்றி வந்தாலும் ஆஃப்கோர்ஸ் மணியில் தான் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நீங்கள் இதை மெசேஜாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மனுஷங்களுக்கும் தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். See you in the next video.